கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களை ஒரே இடத்தில் தகனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோமிகி நதிக்கரையில் முதற்கட்டமாக 28 பேரின் உடல்கள் தகனம் செய்யப்பட உள்ளன. விவரங்களை செய்தியாளர் பொன்னுசாமி வழங்க கேட்கலாம். பொன்னுசாமி, இது குறித்த விவரங்கள். வணக்கம் அரசி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்ய, அதாவது எரியூட்டுவதற்கு கோமுகி நதிக்கரையில் தயார் நிலையில் உள்ளனர். தமிழகத்தை அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவமாக கருதப்படும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 36க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இவர்களின் உடல்களை எரியூட்டுவதற்காக கள்ளக்குறிச்சி கோமிகி நதிக்கரையில் விறகு, மண்ணெண்ணெய், வரட்டி ஆகியவற்றை கொண்டு எரியூட்டு மேடை அமைக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு உடல்களையும் எரியூட்டுவதற்காக ஒரே இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் தயார் நிலையில் வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களை கொண்டு இப்பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் 28 நபர்களின் உடல்களை ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் எரியூட்டுவதற்கான எல்லா எரியூட்டு மேடைகளும் வைக்கப்பட்டுள்ளன. கள்ளச்சாராயம் குடித்து 130க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் விழுப்புரம் முண்டியம்பாக்கம், புதுச்சேரி ஜிப்மர், சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என பல்வேறு இடங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்களில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து உடற்கூறாய்வு முடிந்தவுடன் அவர்களது உறவினர்களின் வசம் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் கோமிகி நதிக்கரைக்கு கொண்டு வரப்பட்டு எரியூட்டப்படும் என முதற்கட்ட தகவல் தெரிய வருகிறது. இதில் 6 பேரின் உடல்கள் அடக்கம் செய்வதற்கான பள்ளம் குழிகள் தோண்டப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது அரசி.